பத்மா மேடம் கிட்ட கண்டதையும் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கல. உன் புத்தி ஏமா இப்படி போகுது? அப்பா, என்கிட்ட எதுக்கு கோவப்பட்டு இருக்கீங்க? நான் விஸ்வாவை காணோம், அதான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு போனேன். அப்போ பத்மா ஆண்டி தான் விஸ்வா எங்கன்னு கேட்டாங்கப்பா. நான் நேத்து நைட்டு அவளை பார்க்க வந்துட்டு போனார்னு நான் ரொம்ப கேஷுவலா தான் சொன்னேன். அதன குற்றவாளிய விட்டுட்டு சாட்சி சொன்னவங்களை விசாரிக்கிற மாதிரி விஸ்வாவை ஏமாத்தினவளை விட்டுட்டு துக்க விசாரிக்க போன அனன்யாவை எதுக்கு நீங்க திட்டிட்டு இருக்கீங்க? ஏய், வாய மூடுறியா? கண்டபடி பேசாத. அன்பரசிக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிற நோக்கத்துலதான் அனன்யா பத்மா மேடம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அப்பா, நான் ஒன்னும் அவங்கள இங்க வாங்கன்னு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வரல. நான் நடந்த உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். விஸ்வா இப்படி பண்ணதுக்கு அன்பரசி தான் காரணம்னு அவங்க முழுசா நம்புறாங்கப்பா. அவங்க அன்பரசிய சும்மா எல்லாம் விட மாட்டாங்க. கடவுளே, இது என்ன சோதனை? நானும் என் பொண்ணும் அந்த படுபாவிங்க கண்ணுல படக்கூடாதுன்னுதான் ஊர் ஊரா ஓடிட்டு இருந்தோம். என் புருஷனோட சேரக்கூடாது, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு அந்த ஆளு கங்கணம் கட்டிட்டு எங்களை துரத்துறான். இப்பதான் என் பொண்ணுக்கு ஒரு அடைக்கலம் கிடைச்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடக்குது. ஆண்டவா, என் பொண்ணுதான் உங்க குடும்பத்தோட உண்மையான வாரிசுன்னு தெரியாமலேயே அவளை அத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. அவளுக்கு சம்பந்தம் பேசி ஏன் சம்மந்தத்துக்காக அவங்க இங்க வந்து நிக்கிறாங்க. இவ்ளோ பக்கத்துல பார்த்தோம், அத்தைன்னு வாயார கூப்பிட முடியாத பாவியா என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டியே. இது உனக்கே நியாயமா இருக்கா? என் பொண்ணு சேர வேண்டிய இடத்துலதான் போய் சேர்ந்திருக்கிறா. அவளை பாத்துக்க அவளுடைய அப்பாவும் பாட்டியும் இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல யாரு கண்ணுல படக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சிருந்தனோ அந்த சிவகாமி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே போய் இப்ப மாட்டிக்கிட்டாளேன்னு பயப்படுறதா? கடவுளே, நீயே கூட இருந்து என் பொண்ணை காப்பாத்துவேன்னு நான் நம்புறேன். என்ன கைவிட்டுறாத. என் பொண்ண என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்திருக்க. நான் வாழ்றதே அவளுக்காகத்தான். அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. கோழி குஞ்ச காவு வாங்க காத்துட்டு இருக்கிற பருந்து மாதிரி அந்த சிவகாமியும் ராஜவேலுவும் எங்களை தேடிட்டு இருக்காங்க. ஆனா நீ என் பொண்ண அவங்க பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சிருக்க. அத நினைக்கிறப்போ பெத்த மனசு பயத்துல. அன்பரசி நம்ம வீட்டுல இருக்கிறத அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறத உணர்றாங்க. நாம அவளை நல்லா பாத்துக்குவோன்னு நம்புறதாவும் சொன்னாங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீணாவாது. எனக்கும் சரி, என் பையனுக்கும் சரி, அன்பரசி மேல அளவு கடந்து பிரியம். எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவோம். அவளுக்கு ஒரு கஷ்டமும் வராது, நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்ன. அப்புறம் அன்பரசிக்கு வந்த சம்பந்தத்தை பத்தியும்
பத்மாவை பத்தியும் நான் எடுத்து சொன்னேன். இது அன்பரசிக்கு நல்ல எதிர்காலமாவும் இருக்கும், இந்த சம்பந்தத்தை விட்டுட வேண்டாம்னு சொன்னேன். அவங்களும் யோசிச்சு சொல்றதா சொல்லியிருக்காங்கப்பா. எல்லாம் நாம நினைச்சது போல நல்லபடியா நடக்கிற மாதிரி இருக்கு சந்திரா. அன்பரசி அம்மா நல்லபடியான முடிவை சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பத்மாவை தான் சமாதானப்படுத்தி ஒத்துக்க வைக்கணும். என்ன சந்திரா, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்னுட்டு இருக்க. ஆமாம்மா, நாம பறி கொடுத்துருவோம் போல இருக்குமா. என்ன சந்திரா சொல்ற? நீங்க தொடங்கி வைக்கணும்னு நினைக்கிற அன்பரசி வாழ்க்கை தொடங்காம முடிஞ்சிரும் போல இருக்குமா. மா, நீங்க ஆசிரமத்துக்கு கிளம்பினதும் இங்க ஒரு கலவரமே நடந்து முடிஞ்சு போச்சுமா. என்ன சந்திரா சொல்ற? என்ன நடந்துச்சு? அம்மா, நம்ம விஸ்வா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணாச்சு, இவளை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டாமா. விஸ்வாவ காணுமா? என்ன சந்திரா இது? பாலு போய் கத்தி வந்த கதையா? நமக்காக கல்யாணமே வேண்டான்னு சொன்ன அன்பரசியை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தலன்னு பார்த்தா அதுக்குள்ள விஸ்வா இப்படி பண்ணிட்டானே. கால் கட் ஆயிருச்சு. இந்த நேரத்துல அம்மா கால் பண்ணிருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இந்த அனன்யா இருந்ததால கால் அட்டன் பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா அனன்யா யார்கிட்டயோ போன்ல பேசின மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்துல அதுவும் இங்க வந்து தனியா யார்கிட்ட போன்ல பேசிருப்பா? ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அன்பு. நீ எப்படி இருக்க அன்பு? அன்பு, எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். சாரும் மேடமும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. ஆமா, அந்த சாரு மேடத்தோட பேர் என்னம்மா? சாரோட பேரு சந்திரசேகர்மா. மேடம் பேரு ஜானகிமா. ரெண்டு பேரும் ரொம்ப தங்கமானவங்க. அம்மா, என்னாச்சுமா? சார் பேர் சொன்னது அப்படியே சைலண்ட் ஆயிட்ட. சொந்த அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம சார்னு கூப்பிட்டு இருக்கியம்மா. நீ மேடம் மேடம்னு சொல்றது உன் சொந்த பாட்டிய. நீ அந்த குடும்பத்தோட வாரிசு அன்பரசி. இதெல்லாம் நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? குடும்பத்தோட வாரிசா எல்லாரும் சம்மதிச்சு என் கல்யாணம் நடந்தா இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு
இளவரசி மாதிரி மணமேடையில நின்றுப்பேன். இப்படி திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரி வச்சுட்டீங்களே விஸ்வா. கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? நியாயப்படி இதெல்லாம் எனக்கு சேர வேண்டிய நகைதானே. இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அம்மா, சாரோட ஃபர்ஸ்ட் வைஃப் வந்தா இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு இவங்க என்னென்ன வேலை பார்த்திருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் வைஃப பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் சார் கிட்ட சொல்ல சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த விஷயம் சிவகாமி மேடம்க்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவை வச்சு வர வழியிலே ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கம்மா. இவங்களோட ஒரே நோக்கம் சாரோட சொத்து மட்டும்தான். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கம்மா. ஆனா ஒரு நாளும் அநியாயம் ஜெயிக்காதுமா. ஏதோ இப்போ இவங்க பக்கம் காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சாரோட ஃபர்ஸ்ட் வைஃபும் அவரோட பொண்ணும் வரதான் போறாங்க. அன்னைக்கு இவங்களோட ஆட்டம் மொத்தமா முடிஞ்சிரும். அன்பரசி, உன் நல்ல மனசுக்கு உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையா வருது. ஆனா இது ரொம்ப கெட்ட காலம் அன்பரசி. இங்கெல்லாம் நல்லவங்க வாழறதே கஷ்டம். நீ நல்லா வாழ்வாங்கன்னு வேற சொல்ற. அம்மா, அம்மா, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க அன்பு. அம்மா, அது எப்படிமா நீ உறுதியா சொல்ற? அது இவ்ளோ நாளா வராதவங்க இனிமே எங்க வரப்போறாங்க? அது மட்டும் இல்லாம சிவகாமியும் அவங்க அப்பாவும் அவங்கள கொலை பண்ற அளவுக்கு அவ்வளவு வெறியா இருக்காங்கன்னு வேற சொல்ற. நமக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லம்மா. சொந்த பந்தத்தோட சேர்ந்து வாழறது சந்தோஷம்தான். அதுக்குன்னு உயிரை பணைய வைக்க முடியாதுல்ல. ஐயோ அம்மா, என்னம்மா பேசுற நீ? இவங்களுக்கெல்லாம் பயந்து உறவை விட்டு கொடுக்க முடியுமா? சாரு மேடமும் நல்லவங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்லது நடக்கும். நான் கும்பிடுற முருகன் அத கண்டிப்பா நடத்தி வைப்பான். நீ வேணா பாரு. நீ அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறதும் அவங்க உன் மேல பாசமா இருக்கிறதையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான் அன்பு. அன்பு, நீ அந்த சிவகாமி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. தப்பானவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுதான். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன அன்பு இது? இந்த நேரத்துல தூங்காம எங்க போயிட்டு வர? விஸ்வாசர் காணாம போனதுல இருந்து நீ சரியா சாப்பிடாம தூங்காம பித்து பிடிச்சவ மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத அன்பு. விஸ்வாசர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நியூஸ் வரும் பாரு. சரி மஞ்சு, நீ படுத்து தூங்கு. நீயும் வந்து படு அன்பு. ஏன் உடம்ப கெடுத்துக்கிற? சரி மஞ்சு. சீக்கிரம் வந்து படு. விஸ்வாசர் வீட்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ கோவப்பட்டு அனன்யா என் கழுத்தை புடிச்சு நெரிச்சா. அன்னைக்கு விஸ்வாசர் என்ன பார்த்துட்டு போகும்போது அனன்யா வெளியில அவர்கிட்ட பேசினா. விஸ்வாசரை காணோன்னு
பத்மா மேடம் கோவத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அனன்யா தான் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப மொட்டை மாடியில யார்கிட்டயோ போன்ல பேசினவ என்ன பார்த்ததும் பதட்டமானா? இந்த நேரத்துல கம்மல தொலைச்சிட்டேன்னு தேடிட்டு வரா. இது ஏன் கம்மல் கொடு. லெட்டர்ல இருந்த கையெழுத்து விஸ்வா சாரோடதே இல்ல. விஸ்வா சார் என்ன விரும்புறது அனன்யாவுக்கு தான் பிடிக்கல. அவரு காணும்னதும் பத்மா மேடம்க்கு என் மேல கோபம் வர மாதிரி பண்றா. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்னடா அவ நகைக்கடை விளம்பரத்துக்கு வர மாடல் மாதிரி இவ்வளவு நகையை போட்டு வந்திருக்கா? இவனை கல்யாணம் பண்ணிக்க போற ஆசையில வீட்ல இருக்க எல்லா நகையும் எடுத்து போட்டு வந்திருக்கா போல இருக்கு. நடக்க போறது திருட்டு கல்யாணம், நடத்தி வைக்கிறது ரவுடி பசங்க. இதெல்லாம் மறந்துட்டா போல இருக்கு இந்த லூசு. ஹலோ ஹலோ ஹலோ. டேய், என்னடா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுக்கும் ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க? மேடம், சார் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. நாங்க வேணா எழுப்பட்டுமா? டேய், சீக்கிரம் எழுப்புங்கடா. 7:09 முகூர்த்தம். பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு வந்துட்டேன். அங்க ஐயர்ல இருந்து மாலை வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கு. விஸ்வாக்கு இதோ Dress கூட எடுத்துட்டேன் நானு. நீங்க அத வந்து வாங்கிட்டு போய் அவரை மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணுங்க, ஓகேவா? சரி மேடம், இதோ வரேன். ஓகே. ஆமா, அவ நமக்கு இந்த வேலைக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னா? 5 லட்சம். அவ போட்டிருக்க நகைய பார்த்தா எப்படியும் 100 பவுனுக்கு மேல இருக்கும். 50 லட்சத்துக்கு மேல தேருண்டா. இவனை அவளோட கல்யாணம் பண்ணி வச்சு 5 லட்சத்தை வாங்குறத விட அவளையும் இவனோட சேர்த்து போட்டு தள்ளிட்டு அந்த நகையை நம்ம பங்கு போச்சுக்குவோம். செம்ம ஐடியா மச்சி. டேய், சின்னதா பண்றதை விட பெருசா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். எனக்கு டபுள் ஓகே. சரி வா, அந்த லூசு கிட்ட நைஸா பேசி உள்ள கூட்டு வரும். ஓகே மச்சி. அனன்யா என்ன பிளான் பண்ணிருப்பா? விஸ்வா, சொல்றேன்ல, விட்றா என்ன, கழட்டி விடுன்னு சொல்றேன்ல. நம்பி தானடா வந்தேன் நானு. ஆனா நீங்க கழட்டி விடுன்னு சொல்றேன்ல. அறிவு கேட்டவனுங்களா, கழட்டி விடுங்கடா, கழட்டி விடுன்னு சொல்றேன்ல. அனன்யா விஸ்வாசருக்கு விரிச்ச வலையில அவளே வந்து மாட்டிக்கிட்டாலும் எப்படியாவது விஸ்வாசரை காப்பாத்தணுமே. இப்ப என்ன பண்றது? அவனுக்கு 2 பேர் தான் இருக்கானுங்க. முதல்ல அவனுக்கு கவனத்தை திசை திருப்பணும். ஏய், ஒழுங்கா இருந்தனா உன் நகை மட்டும் தான் போகும், இல்ல உன் உயிரும் சேர்ந்து போயிடும்.
டேய் நகை எப்படா கேட்டுறது? ஏய் எனக்கு மட்டும் முன்ன பின்ன கலட்டி பழக்கமா என்ன? டேய் பேசாம அறுத்துடலாமா? ஏய் அறுத்துட்டா நகையெல்லாம் டேமேஜ் ஆயிடுப்பா. டேய் நான் நகைய சொல்லடா, காதை சொன்னேன். காதோட கம்மல் அறுத்துடலாமா? டேய் செம ஐடியாப்பா. ஏய் என்னடா அது சத்தம்? இவ வேற யாரையும் கூட்டிட்டு வந்திருக்காளோ? இல்லடா, நம்ம வெளிய போகும்போது கூட பார்த்தோமே, இவ தனியா தான் வந்தா. இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போ. விஸ்வா வந்துட்டான். விஸ்வா சார், இந்த பிரச்சனையை இங்கே முடிக்கிறது தான் சார் நல்லது. இல்லனா வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அனன்யாவை சந்திரசேகர் சார் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. சார், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இன்னும் தப்பு பண்ணதான் தூண்டும். மன்னிப்பு தான் தப்ப உணர்ந்து திருத்த வைக்கும். நான் அனன்யாவை திருத்தணும்னு நினைக்கிறேன் சார். என் மேல உங்களுக்கு இருக்கிறது உண்மையான அன்புனா, இந்த பிரச்சனைக்கு காரணம் அனன்யான்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு முறையும் நீ என்ன வேற லெவல் இம்ப்ரெஸ் பண்ற அன்பரசி. நீ சொல்லி நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன்? சத்தியம் பண்ணுங்க சார். என்ன இப்படி வற்புறுத்தாதீங்க. நான் சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும். என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்.
அனன்யா எங்க போயிட்டா இவ? அனன்யா அனன்யா எங்க போனா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இவ்ளோ காலையில எங்க போயிருப்பா? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்து தொலைய போதோ தெரியலையே. ஏன் அனன்யா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தொலைற? மா, ஐ வாண்ட் விஸ்வா. ஓடி. அவர் இல்லாம நான் வந்து ஏய், அனன்யா, நானும் அதத்தானே சொல்லிட்டு இருக்கேன் உன்கிட்ட. அனன்யா, விஸ்வா உனக்கு தாண்டி. ஆனா நீ அதுக்காக போற பாதை ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அந்த பத்மாவுக்கு அன்பரசி மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாக்கி விஸ்வாவுக்கு நீதான் பொருத்தமான ஜோடின்னு நம்ப வச்சா தானடி உன் கல்யாணம் நடக்கும். அதுக்காக தானடி நான் இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவசர குடுக்க மாதிரி விஸ்வாவுக்கு உன் மேல வெறுப்பு வர மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே இப்போ. கிட்ட ஒரு வா. ஐயோ, அந்த கிழவிடி. ஐயோ, என்ன ஏதுன்னு வந்து ஏதாவது கேள்வி கேக்குமே. என்ன பண்றது? அனன்யா, ஓடி. அனன்யா, ஓடின்னு சொல்றல. அனன்யா, போச்சு. வந்துட்டாங்களா? ஓடின்னு சொன்னா போகாம இந்த அனன்யா செல மாதிரி நின்னுட்டு இருக்கா. என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. அனன்யா இருக்கிற வெறுப்புல எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவா போல இருக்கு. சமாளிப்போம். அனன்யா, நம்ம கிட்ட மட்டும்தான் கூட கூட பேசுவா. இப்ப ஏதாவது சொல்லி சமாளிக்கிறாளான்னு பாரு. ஆமா, இவ்ளோ நகைய போட்டுக்கிட்டு அதுவும் தனியா இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? அன்பரசி, இந்த பரதேசியம் வந்துட்டாளா? அனன்யாவுக்கு கெடுதல் பண்ணணும்னே தான் இவ ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கா. அனன்யா, உன்னதான் கேக்குறேன். காதுல விழல, எங்க போயிட்டு வர? ஏய், எனக்கும் விஸ்வாக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டல்ல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அனன்யா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அன்பரசி, நீயும் பதில் சொல்லாம பேசாம நிக்கிற? அன்பரசி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன சந்திரா, என்னாச்சு? அம்மா, விஸ்வாவை காணோம்னு தேடிட்டு இருந்தோம்ல, ஒரு ரவுடி கும்பல் விஸ்வாவை கடத்தி அடைச்சு வச்சிருந்திருக்காங்கம்மா. அன்பரசி தான் அவங்க கிட்ட இருந்து மீட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காமா. அன்பு, அன்பரசி, சந்திரா சொல்றது உண்மையா? ஆமா, எதுக்கு விஸ்வாவை கடத்தினாங்களா? அது வந்து பணத்துக்காக கடத்திருக்காங்க மேடம்.
அப்பாடா, உண்மையான காரணத்தை சொல்லல. அனன்யா தப்பிச்சா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அன்பரசி. உன்னை தப்பா நினைச்சு பத்மா இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போனப்ப கூட நீ விஸ்வாவை காப்பாத்திருக்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் பத்மாவுக்கு உன்னோட அருமை என்னன்னு. ம்ம். மாலையும் கழுத்துமா அனன்யாவும் விஸ்வாவும் வந்து நின்னு இருப்பாங்க. அது கெடுத்திருக்கா. இவள நினைச்சு பெருமைப்படுறாங்களாம். மனசால நீ ரொம்ப உயர்ந்து நிக்கிற அன்பரசி. வா. இந்த அனன்யா ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நின்னது, சிவகாமி மேடம் நான்சென்ஸ்ல பேசினது, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஏதோ தப்பா நடந்திருக்கு. கண்டிப்பா உனக்கு தெரியும். என்னன்னு சொல்லு. அனன்யா விஸ்வாசரை கடத்திட்டு போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா. நான் மட்டும் அங்க போலனா வேற மாதிரி நடந்திருக்கும். இந்த விஷயம் மட்டும் மேடம்க்கும் சாருக்கும் தெரிஞ்சா அனன்யாவை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கன்னு தான் விஸ்வாசர் கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டேன். என்ன அன்பு நீ? தப்பு பண்ணவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அப்பதான் அவளுக்கு எல்லாம் புத்தி வரும். நீ இப்படி மன்னிச்சு விட்டனா இதையே சாதகமா எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் தப்பு பண்ணுவா. அந்த முடிவை உடனே சொல்ல சொல்லி கேட்டிருக்க கூடாது. சரி, எது எப்படியோ அவ தயக்கத்துக்கான காரணம் தெரிஞ்சு அதை நான் சரி பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணோட பாட்டியா சொல்றேன், எங்க குடும்பத்துக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம். நடந்தது கண்டிப்பா ஒரு கசப்பான சம்பவம் தான். அது உங்க மனச கண்டிப்பா காயப்படுத்தி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் விட நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். விஸ்வா அன்பரசி கல்யாணம் நடந்தா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நான் இந்த சம்பந்தம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இந்த அன்பரசி விஷயம் அதெல்லாமே நான் அன்னைக்கே மறந்துட்டேன். ஆனா இப்ப என்னடானா நீங்க திரும்ப வந்து இப்படி பேசுறீங்க? அன்பரசி அன்னைக்கு அப்படி சொன்னதை வச்சு நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க. அவ முழு மனசோட இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லல. அது மட்டும் இல்ல, இனி இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் பத்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மேடம். நீங்க பெரியவங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறீங்க. முதல் கோணல் முற்றம் கோணல்னு சொல்வாங்க. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல என்னால உடனே முடிவெடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா நீங்க எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்க நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பத்மாவோட பதில் பாசிட்டிவா தான் இருக்கும். அன்னைக்கு கூட இப்படிதான் விஸ்வா வருத்தப்படக்கூடாதுன்னு உடனே கிளம்பி அங்க வந்தோம்.